அதில் வந்து சிவாஜி சாரே தெரிய மாட்டார், அம்மா தான் தெரிவாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதறி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 படம் முடிச்சிட்டேன். ஒரு 36 படம் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். நான் 36 படம் நடித்தேன்னா எப்படி இது என்ன வயசான கேரக்டர் தானே பண்ணிக்கிட்டு இருக்கு, அம்மா பாட்டி அக்கா அண்ணி தானே பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு நாளைக்கு அவங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 9,000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போவாங்க. சினிமா அப்படின்னு சொன்னதும் எனக்கு தெரியறது எல்லாமே எங்கள் பெரியப்பா மறைந்த திரு ஏபி நாகராஜன் அவர்கள் தான். அவங்க சிவாஜி சாரையும் சாவித்திரி அம்மாவையும் வச்சு வடிவுக்கு வளைகாப்புன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் நான் பிறந்தேனா. அதனால்தான் எனக்கு எங்கள் பெரியப்பா வடிவுக்கரசின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் வச்சதுனாலேயோ என்னவோ தெரியல, என்னுடைய தொழிலும் சினிமாவாகவே அமைஞ்சிருச்சு. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை, இதுதான் என்னோடய சொந்த ஊர். எங்கள் அப்பா பேர் சண்முகம், எங்கள் அம்மா பேர் சந்திரா. எங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் படங்கள்லாம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. டாக்டரா, இன்ஸ்பெக்டரா, ஜட்ஜா, வக்கீலா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காரு. அதனால தான் எங்கள் ஊரில் அவரை நடிகர் சண்முகம் தான் கூப்பிடுவாங்க. அவர் எப்போவுமே அடிக்கடி, எனக்கு நினைவு தெரியும் போதெல்லாம் நான் சொல்கிறேனே, அடிக்கடி முனவர பாட்டு வந்து இந்த பாடல் தான். அதனால் இப்போ எங்கள் அப்பா எங்க கூட இல்லை, இறந்துட்டார். அவருக்கு இந்த பாடலை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். எங்கள் அம்மா சந்திரா, அவங்க நல்லா பாடுவாங்க. அதுக்காக கச்சேரிக்கெல்லாம் போவாங்கன்னு அர்த்தம் இல்லை. சும்மா ஜென்ரலாக எங்கள் பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது நாங்கள் பாட சொன்னால் பாடுவாங்க. அவங்க அடிக்கடி முன்ன பாடிக்கிட்டு இருந்த பாட்டு வந்து பால் போலவே, உயர்ந்த மனிதன் படத்துலேருந்து வர்ற பாட்டு. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த பாட்டு வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே. உண்மைதானங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் முதல் வர்ற வார்த்தையே அம்மா. அந்த வார்த்தை தானே, மா அம்மா, இதுதானே. இந்த பாட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை நான் எங்கே கேட்டாலுமே டக்குன்னு எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். அம்மா என்ன பண்ணுறாங்களோ தெரியல வீட்டில் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவேன். எங்கள் பெரியப்பாவை பற்றி சொன்னேன், எங்கள் அப்பாவை பற்றி சொன்னேன், எங்கள் அம்மாவை பற்றி சொன்னேன், அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் சொல்லிட்டேன். இப்போது ஜெயாமாவை பற்றி சொல்ல போகிறேன். ஜெயாமான்னு நான் சொல்கிறது வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவை தான். நாங்கள் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பேசிக்கும் போது ஜெயாமா ஜெயாமான்னு தான் பேசிப்போம். அது என்னென்னா, ஜெயலலிதா அம்மாவை பற்றி ஜெயாமான்னு சொல்லும் போது ஒரு இன்டிமசி வருது, ஒரு நெருக்கம் வருது, அவங்கக்கிட்ட நம்ம நெருங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால தான் நான் ஜெயாமான்னு சொன்னேன். ஜெயலலிதா அம்மா வந்து சர்ச் பார்க் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு அப்படியே சினிமாவுக்கு வந்தவங்க. அவங்கள திரு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அருமையான அறிமுகமாக படித்திருக்காங்க பாருங்கள். 1000ல் ஒருவன் அந்த படத்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட் அமைஞ்ச பாடலே ஒரு பாசிட்டிவான ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மாவோட கேரக்டரைசேஷனே, உண்மையான கேரக்டரைசேஷனே அந்த பாடலோட வரிகளில் வரும். பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோவில். அவங்களோட கேரக்டரைசேஷன் அப்போவே, அதாவது அவங்க சினிமாவுக்கு என்ட்ரி ஆகும் போதே அந்த பாடல் வரிகளில் அவங்களுடைய உண்மையான கேரக்டரைசேஷன் வரும். அது அருமையான பாடல். ஒரு சின்ன பொண்ணு, அவங்க கான்வென்ட் கேர்ள் வந்து 1000ல் ஒருவன் அவ்வளோ பெரிய ஹெவி கேரக்டர் வாங்கி அருமையாக ஆடியிருப்பாங்க. அதில் கூடவே வந்து மாதவி அவங்களும் ஆடியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க. எனக்கும் அப்படி தான். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து அப்படி அந்தந்த காலகட்டத்திலே இருந்துட்டு அப்படி இப்படியே போயாச்சு. ஆனால் நான் சினிமாவுக்கு வந்ததும் எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட் வந்து முள்ளும் மலரும் ஷோபா. அதுக்கப்புறம் கிடைச்ச ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியாவுக்கு நான் ஃப்ரெண்டா அப்படின்னா எனக்கு தெரியாது, அது அவங்க தான் சொல்லணும். ஆனால் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி கோயம்புத்தூர் கிருஷ்ணம்மா காலேஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் பிரேமாக்கா, அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அப்புறம் அக்காவாயிட்டாங்க. அதே மாதிரி சேலம்
ராமகிருஷ்ணன் அண்ணன், அவரும் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அண்ணன் ஆகிட்டாங்க. முறையெல்லாம் கரெக்டாக முறைப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிற அளவுக்கு அக்கா அண்ணன் ஆகிட்டாங்க. இன்னொருத்தர் சொல்லணும், அவங்க எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, நான் வணங்குற பாண்டிச்சேரி அன்னையே எனக்கு அந்த உருவத்தில் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். எஸ்என் லக்ஷ்மி அம்மா, அவங்கள தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. சினிமாவில் அவங்க எம்ஜிஆர் சாருக்கு நிறைய படங்களில் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போது கமல் சாருக்கு அம்மாவாக நடிச்சிட்ருக்காங்க, பாட்டியாக நடிக்கிறாங்க, இப்போவும் சீரியல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. அவங்கள மாதிரி உதவி செய்கிற குணம் வேறு யாருக்கிட்டையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்க. அவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு காலையில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த நிமிஷம் பார்த்து ஏதோ ஒரு உதவின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 9,000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு 1,000 ரூபாய் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிற குணம். ஏதாவது ஒரு தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா அவங்களை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டா சும்மா ரசிகன் பார்க்க போனவனுக்கு கூட காசு எடுத்து கொடுப்பாங்க, துணிமணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உதவி குணம்னா அவங்க தான். உதவி அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றதே எஸ்என் லக்ஷ்மி அம்மா தான். எனக்கு பல இக்கட்டான நேரங்கள்லாம் அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதனால தான் நான் வணங்குற மதரையே நான் எஸ்என் லக்ஷ்மி அம்மா உருவில் தான் நான் பார்க்குறேன். இந்த நட்பு எல்லாமே உறவுகளாக மாறிடுச்சு. புதிய பூமி இந்த படத்துலேயும் திரு எம்ஜிஆர் சாரோட ஜெயலலிதா அம்மா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஜேஆர் மூவிஸ் சங்கரன் ஆறுமுகம் அங்கிள் எடுத்த படம். இவங்க 2 பேரும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அவரோட வயசானவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டு பிள்ளை தான். நமக்கு கூட நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டு பிள்ளை தானே. இந்த சாங்கு என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பொதுவாகவே எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப நல்ல கருத்துள்ள பாடல்களாக இருக்குது அப்படின்னு. அதில் இந்த பாட்டு இதில் எந்த காலகட்டத்தில் கேட்டாலும் இந்த பாட்டு அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்டு எந்த கேட்டகரியை சேர்ந்த மக்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சமான பாட்டாக இருக்கும். அது பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடலாக இருக்கும் இந்த பாடு. இந்த கேளுங்களேன். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மா எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹைலைட் படங்கள்னு சொன்னோம்னா எங்கிருந்தோ வந்தாள். அதில் சிவாஜி சாரே தெரிய மாட்டார், அம்மா தான் தெரிவாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதறி இருப்பாங்க. எங்கிருந்தோ வந்தாள், சூரியகாந்தி, சுமதி என் சுந்தரி, அப்புறம் அவன்தான் மனிதன், புதிய பூமி. புதிய பூமியில் காட்டுவாசி, அதாவது காட்டில் வளர்கிற ஒரு பெண்ணாக வருவாங்க இவங்க. அதில் தான் நான் தாண்டி தோழி அந்த பாட்டு வரும். சடுகுடு சடுகுடு விளையாடுற ஒரு பாட்டு கூட இருக்குது. சினிமாவில் நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு சேஞ்ச் ஓவரை பற்றி சொல்லணும் இல்லையா. முதல்ல சிகப்பு ரோஜாக்களில் பாரதி ராஜா சாரால் அறிமுகப்படுத்தப்பட்டேன்னா ஒரு சின்ன கேரக்டரில் இன்ட்ரடியூஸ் ஆகி, அதுக்கப்புறம் கன்னி பருவத்திலே ஹீரோயினாக நடித்து கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜ், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த 4 லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 350 படம் முடிச்சிட்டேன். ஒரு 36 படம் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்தது, எப்படி என்னை சினிமா உலகத்துக்கு பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தினாரோ அவரே எனக்கு ஒரு சேஞ்ச் ஓவரும் கொடுத்தார். அந்த படம் தான் முதல் மரியாதை. சிவாஜி சாரோட ராதாவோட நடிக்கிறதுக்கு ஒரு அருமையான கேரக்டர் எனக்கு அமைஞ்ச படம் முதல் மரியாதை. அதை பற்றி சொல்லாமே இருக்க முடியாது. அந்த படத்துக்கு அப்புறம்தான் நேட்டிவிட்டி என்ன, நேட்டிவிட்டினா என்ன, வில்லேஜ்லனா எப்படி இருக்கணும், வயசானவங்கன்னா எப்படி இருக்கணும், யங் கேர்ள்னால் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு படம் அது. அந்த படம் தான் இந்த நிமிஷம் வரல எனக்கு பேசப்படுகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு சர்வைவலுக்கு எனக்கு உதவுது. நான் 36 படம் கதாநாயகியாக நடித்தேன் அப்படின்னு இப்போ சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் நம்பணும்ல. நான் 36 படம் நடித்தேன்னா எப்படி, இது என்ன வயசான கேரக்டர் தானே பண்ணிக்கிட்டு இருக்கு, அம்மா பாட்டி அக்கா அண்ணி தானே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு படமாவது நான் ஹீரோயினாக நடித்தேன் அப்படின்னு அந்த பாட்டையாவது நான் போட்டு காட்டணும்ல. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக
அந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லா சென்டர்லேயும் ஒரு வருஷம் ஓடி இருக்கு அந்த படம். எந்த படம்? கன்னி பருவத்திலே. அந்த படத்துலேருந்து நானும் ராஜேஷ் சாரும் தான் நடித்தோம். அதில் பாக்கியராஜ் சார் வந்து அதில் வில்லனாக ஆக்ட் பண்ணார். அந்த படத்துலேருந்து எங்கள் 2 பேருக்கும் டூயேட்டுன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு கருத்துள்ள பாட்டு தான், அது டூயட் மாதிரி தான். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி மறுபடியும் சொல்லிக்கிறேன். வணக்கம், நன்றி.